மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு பண்றோம்னா நீங்க உடனே ஷூட் பண்ணுங்க. சாவடிக்கணும்ன்ற ஆசிட் எடுத்து ஊத்தணும்ன்ற அப்படியே ஒரு பாலியல் வன்கொடுமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணல. கூட 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து 6வது படிக்கிற குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. ஒரு குழந்தைங்கிற பச்சை குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. அதை பார்க்கும்போது சின்ன குழந்தை பெண் குழந்தை ஏன் பிறக்குதோன்னு நினைக்கிறதா இருக்கு. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது நரக வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. அது நீங்க விடுவீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? முதலமைச்சர், போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தைங்க வெளியே போக முடியல, பெரியவங்க வெளியே போக முடியல. அந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் அவங்க விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போக முடியல, ஃப்ரீயாக போக முடியல, வேலைக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, ஒரு பஸ் ஸ்டாப்லன்னா ரொம்ப இதுதான் இருக்குது. அதை பார்க்கும்போது சின்ன குழந்தை பெண் குழந்தை ஏன் பிறக்குதோன்னு நினைக்கிறதா இருக்கு. இப்போ 2 வயசு குழந்தைய அப்படி பண்ணியிருக்கானுங்க. அப்படி வந்து எப்படி கொத்தி தூக்கின்னு போவானுங்க தெரியல. பார்க்கும்போது நரக வாழ்க்கையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. தீர்வு நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி பண்றோம்னா நீங்க உடனே ஷூட் பண்ணுங்க. கொடூரமானது. அது சின்ன குழந்தைங்களாம் போயிட்டு கருப்படிச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டு பொண்ணுங்களே அந்த மாதிரி போனாக்கா நீங்க விடுவீங்களா? போலீஸு பாதுகாப்பு கிடையாது. உள்ள போறானுங்க, 2 மாசத்துல வெளில வந்துடுறானுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? முதலமைச்சர், போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் கற்பழிப்பு, இந்த மாதிரி ரேப் பண்ணுறது, குழந்தைங்க வெளியே போக முடியல, பெரியவங்க வெளியே போக முடியல, ஒரு வயசானவங்க கூட வெளியே போயிட்டு வர முடியலையே, பாதுகாப்பு இல்லையே. ஒரு குழந்தைங்கள பக்கத்தில் அக்காவும் கூட விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. வீட்டில் அந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் அவங்க விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்களா? சாவடிக்கணுன்ற ஆசிட் எடுத்து ஊற்றணுன்ற அப்படியே பூ கடைக்கு வரோம், கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் 10 பார்த்துட்டு குழந்தைங்கள நம்பி விட்டுட்டு போக முடியலையே. வச்சு சாவடிக்கணும் அவங்களெல்லாம். பாதுகாப்பு கிடையாதுப்பா. பொம்பளைங்க வெளியே போயிட்டு வரத்துக்கு இது இல்லை, குழந்தைங்கள விட்டுட்டு போகிறதுக்கு முடியுதா? தவுலோண்டு சின்ன பால் குடிக்கிற குழந்தைங்கள கூட இன்னைக்கு கூட நடந்திருக்குது. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு 6வது படிக்கிற குழந்தைய கூட இது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க என்னதான் மகளிர் அணி மாநாடு நடத்தி எல்லாம் பாதுகாப்பு இருந்ததுன்னு சொன்னாலும், பட் ப்ராக்டிக்கல் லைஃப் போனால் இன்னும் நான் போனேன்னா லேட் நைட் நான் வரதுக்கு எனக்கும் பயம்தான். அந்த பயத்தோடு தான் இருக்கிறோம். இதுக்கு வந்து அதுக்கு தான் அந்த க்ரைம் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த போலீஸு அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க பிங்க் பேட்ரோலில் எல்லாம் இருக்கிறாங்கன்னு. பட் அவசரத்துக்கு எங்கன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரேப்புன்றதே இப்படி தான் கடத்திட்டு போயிட்டு பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்து பொத்தான் நமக்கு அங்கே இது பண்ண அது பண்ணுன்னு சொல்கிறாங்க, டயல் பண்ணு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஸ்ட்ரிக்டாக தண்டனைகள் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு அந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இதுவாக வரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அந்த குற்றத்தில் இது பண்ணி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போகிறேன்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு நியூஸ் வராது. அவங்க வந்து வெளியில் வந்துட்டு ஜாலியாக தான் இருக்காங்க, சாதாரண மக்கள் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு குற்றவாளின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. இதுக்கு தான் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறது, நான் ஏன் விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுறேன்னா, எனக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அவரை பண்ணுறேன். அவர் வந்தால் பண்ணுவாரா அப்படின்னா வந்தால் தானே அது தெரியும். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஆட்சி கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பு அவருக்கு இருக்காதா? கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. எந்த ஆட்சியுமே இந்த மாதிரி சொல்லலை. அவங்க மேலே குற்றம்னு சொல்லும்போது தான் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த டே வரைக்கும் நடந்துட்டுருக்கு? இப்போ மாற்றிருக்கலாம் இல்லை அவங்க, ஆனால் மாற்ற மாட்டாங்க. கேட்டால் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க மூடி மறைச்சி எவ்வளோ நாள் இது பண்ணாலும் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் ஒரு நல்ல ஆட்சி தருவாருன்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வம் நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்குறேன். ரீசெண்டாக அவரோட பர்சனலை போட்டு அவ்வளோ ட்ராகின் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் தப்பு செஞ்சுருக்காங்க. நீ பொலிட்டிக்கல் லைஃப்பில் என்ன தப்பு செஞ்ச? நீ இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு தைரியமாக நீ சொல்கிற நான் பண்ணவே இல்லைன்ட்டு. ஆனால் அவர் எங்கே போகிறாரு, த்ரிஷா கூட கல்யாணத்துக்கு போகிறாரா, அங்கே போகிறாருன்னு அப்படியே ஜூம் வச்சு லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு அவர் பேரை எப்படியெல்லாம் டிப்ளாய் பண்ணமோ பண்ணுற. என்ன வேணால் பண்ணிட்டோம்ப்பா. கடைசியில் அவங்க மக்களுக்கு தெரியும் யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு. எல்லாரும் யூடியூப் பார்த்துட்ருக்காங்க, அந்த சேனல்ஸ் பார்த்துட்ருக்காங்க, டிபேட் நடக்குதுங்களே. யாரும் வந்து இப்போது தாவேக்காலேருந்து தாவேக்கான்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் டிஎம்கேன்னு வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க. அரசியல் விமர்சகர்னு வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. எந்த இதையாவது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணல. ஊழலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை.
த்ரிஷா விஜய் கல்யாணத்துக்கு போனதை வச்சு ஒரு டிபேட்டா பண்றியே, இது என்ன நல்லா இருக்குது? அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, எங்கேயாச்சும் போறாங்க. பொலிட்டிக்கலா அவன் என்ன தப்பு பண்ணான்? ஊழல் பண்ணானா, இல்ல அவன் கட்சியில யாரையாவது பாலியல் வன்கொடுமை பண்ணானா? அப்ப சட்டையை பிடிச்சி நீ கேளு, என்னடா உன் கட்சிக்குள்ளே நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு. நீ பண்ணிட்டு இருக்கிற தைரியமா உன் ஆளு மாவட்ட செயலாளர் பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் உனக்கு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா அவன் த்ரிஷாவோட கையை பிடிச்சின்னு போனா இதை பண்ண டைவர்ஸ் நடக்குது, எங்கெங்கயோ நடக்குது. அவங்க பர்சனல் லைஃப் அதை அவங்க பாத்துக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நீ என்ன பண்ற? அவங்க பின்னாடியே அதுக்குன்னு ஒரு டிபேட் போடுற, இதுதான் கேவலமான விஷயம்ப்பா. ஒரு டிபேட்டை போட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல அவர் வந்தா இப்படி பண்ணுவாரா? வருவாரு, வந்தா பண்ணுவாரு. என்னோட ஃபுல் சப்போர்ட். எங்களை மாதிரி நல்லா சிந்திக்கிறவங்க கண்டிப்பா விஜய் சாருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். இந்த இதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறாங்க பத்தியா, இவங்கெல்லாம் வந்து இவங்க 75 வருஷம் ஆண்ட டிஎம்கேவா இருக்கட்டும் சரி, 50 வருஷம் ஆண்ட ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பா விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்ன மாதிரி கொஞ்சமாவது சிந்திக்கிற பெண்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் பண்ணுவாங்க. தற்குறின்னு சொல்லியே எங்களை வந்து வேணும்னே பண்றாங்க. நானும் ஒவ்வொரு கமெண்டா போய் போடுவேன் யூடியூப்ல. உடனே வந்து எனக்கு தற்குறின்னு போட்டேன். நான் போட்ட அடுத்த கமெண்ட்டுக்கே அவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இல்ல யாரு தற்குறி? நான் நின்று பேசுறேன், நீ நின்று பேசுறியா? கமெண்ட்ல கூட உன்னால நிக்க முடியல, நீ உடனே ஓடிடுற ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு. நான் நின்று பேசுறேன், என்ன அவர் பண்ணாரு நீ சொல்லு அப்படின்ற. நான் 2 கமெண்ட் போடுறேன், நீ ஒரு கமெண்ட் போட்டு ஓடிடுற. இல்ல யாரு தற்குறி? தற்குறியா இருந்தா பேசுவானா? நின்றுட்டு உடனே ஓடிடுவான் இது பண்ணிட்டு. நான் நின்று பேசுறேன். அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் அவர் நின்று பேசுவாரு. கண்டிப்பா என்னோட சப்போர்ட் விஜய் சாருக்கு தான். அவங்க வந்து ஆள் செட் பண்ணி வச்சிருக்காங்களே, பிரியாணிக்கா போற? ஒரு மாநாடுக்கு நீ எதுக்கு போனோம்? அந்த தலைவரை நீ பார்க்க போற, தலைவரோட திட்டங்களை பார்க்க போனோம். அங்க பிரியாணி நல்லா இருந்தது, எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க, எங்களுக்கு இது கொடுத்தாங்க. கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்கணும், பேசிக் நெசசிட்டி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை பத்தியே வந்து வெளியில சொல்ற. நீ வந்து எதை பத்தி சொல்லணும்? நிஜமாவே எனக்கு பெண்கள் பாதுகாப்புனா எந்த வழியில இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு சொல்லணும். அது சொல்ல மாட்டேங்கிற. பெண்கள் பாதுகாப்பு நாங்கெல்லாம் எங்க இருக்கு? மாநாடுல இருக்கதான்ப்பா செய்வாங்க. ஏன்னா உன் ஆட்சி, உன் கட்சி, நீ மாநாடு, நீ பாதுகாப்பு நீ தான் கொடுக்குற. அப்புறம் நீ அது கூட கொடுக்க உனக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ சொல்லு? ஒரு மாநாடு நீ நடத்துற, அதுக்கு நீ கொடுத்துதானே ஆகணும். அதே விஜய் சார் நடத்துறாருன்னா உடனே வந்து அங்கே லா அண்ட் ஆர்டருக்கு நீ கொடுக்கறதுக்கு வர மாட்டேங்கிற. கேட்டால் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற. இருந்தாலும் தன்னிச்சையாக எல்லாருமே செய்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு விஜய் தொண்டனும் என்ன பண்ணுறாங்க? நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தணும்ன்ட்டு செய்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? பொதுவாக எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. போய் ரோட்டில் நின்று பாரு, இல்லைனா ஒரு கிராமத்தில் போய் நின்று பாரு, ஸ்கூலில் பாரு. உனக்கு நிஜமாலே வந்து பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்களா, குழந்தைங்க பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்களான்னு தெரியணும். இதெல்லாம் தெரியலன்னா இப்படி தான் இருப்பாங்கப்பா. இந்த அறிவியல் சமூகம் வந்து இப்படி தான் பேசி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் செயல் திட்டம் பண்ணுறதுல தான் இவ்வளோ விமர்சனங்கள் வந்து அமைதியாக தான் இருக்கிறார். ஏன்னா இங்கே பேசுறது இல்லை, இங்கே வந்து நடைமுறைப்படுத்தணும். டிபேட்டில் வராரா, பேட்டி கொடுக்குறாரா? இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், என் கருத்து உங்களுக்கு புரியுது, கரெக்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து என்னை கேட்குற கேள்விகள் இருக்குல்ல, அது வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா எனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேணும்னே அவர் ஒரு வார்த்தை அப்படி விட்டுறக்கூடாது, உடனே அதை போட்டு ட்ராப் பண்ணுறாரு. அதனால தான் அவர் வரமாட்டேன்றாரு. எனக்கு எது நான் செயல் திட்டத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. எனக்கு இந்த இலவசம் அதெல்லாம் நெக்ஸ்ட் பட்சம் தான்ப்பா. ஆனால் அவரால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லா அண்ட் ஆர்டரை வச்சு நல்லா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். நான் 100% நம்புகிறேன், அது நடக்கும்.